எனது அன்பு உறவுகளே, வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு ஸ்லோவாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா உங்களே நம்பி யாரோ ஒருத்தர் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஸ்லோவாக ஓட்டுங்க. அதுலேயும் மெயினாக வளைவுலாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க. ஏன்னா வண்டி கட் ஆகும்போது கம்பல்சரி அந்த 2 வீல் லைட்டாக தூக்க தான் செய்யும். அதனால் வளைவு வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கவனக்குறைவுனால என்ன வேணால் நடக்கலாம். அதனால் தயவு செஞ்சு வண்டியை ஓட்டும் போது ஸ்லோவாக ஓட்டுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக போகிறதுனால அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா அதனால தான் சொல்கிறேன். நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இதே போல் தான் அவசர அவசரமாக வண்டியை ஓட்டின்னு போயிட்டு வண்டியை இடிச்சிட்டாப்புல. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, பத்திரமா இருங்க கைஸ். அது மட்டும் தான் தேவை. இதுலேயும் இந்த வேகத்தடையில் சாமி, இந்த வெள்ளை கலரில் ஒரு வேகத்தடை போட்டிருக்காங்க பாரு, வெரி ஒஸ்ட்டுங்க. அது வேகத்தடைன்னு சொல்கிறதா இல்லை என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு பேர் தெரியல. ஏன்னா நம்ம அந்தளவுக்குலாம் படிப்பறிவுலாம் இல்லை. சொல்கிறேன், அது எதுக்கு தான் போட்டிருக்கானுன்னே தெரியல. சேக்காப்சர் ஃபுல்லாக அடி வாங்குது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சேக்காப்சர் மாற்றுற மாதிரி இருக்குதுங்க. கட்டில் அடியில் வர யூக்லாம் போல்டே பிடிங்குது. ஏன்னா ஸ்பீடாக போகும்போது நம்மளே அறியாமல் நம்ம கவனக்குறைவில் போகிறோம். ஸ்பீடாக போகும்போது நம்மளே அறியாமல் அந்த யூக்லாம்ப்லாம் அப்படி பிடிங்கின்னு ஓடினும் போகலாம். அந்த மாதிரி வேகத்தடையை போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த வேகத்தடையெல்லாம் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் கம்மியாக போட்டு, ஹைட்டு கம்மியாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹைட்டாக போட்டால் அது வேகத்தில் அப்படியே நம்ம போகிற ஸ்பீடுக்கு விட்டோம்னா கம்பல்சரி அது சேக்காப்சரும் அந்த யூக்லாம்பும் பிடிங்கிக்குது.